எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 38க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 38, அதாவது டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 37 வரை பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ், அதாவது சமூக அறிவியல் புத்தகம் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது இனி வரும் நாட்களில் இனி வரும் அடுத்தடுத்த காணொளி சயின்ஸ் நாம் பார்க்க போகிறோம். அதாவது 6வதுலேருந்து 8வது வரைக்கும் சயின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 9வது 10வதும் பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வி, அடர்த்தியின் எஸ்ஐ அலகு. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது வழியளவு? பரப்பு. பரப்பு. மூன்றாவது கேள்வி, ஒளியாண்டு என்பது எதன் அலகு? ஒளியாண்டு என்பது எதன் அலகு? தொலைவு. தொலைவு ஆப்ஷன். அடுத்தது, ஒரு வானியல் அலகு என்பது? ஒரு வானியல் அலகு என்பது ஆப்ஷன் ஏ 1.496 பெருக்கல் 10^11 மீட்டர். 1.496 பெருக்கல் 10^11 மீட்டர். அடுத்து, ஒரு ஒளியாண்டு என்பது? ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 பெருக்கல் 10^15 மீட்டர். 9.46 பெருக்கல் 10^15 மீட்டர். அடுத்து, கன அளவின் எஸ்ஐ அலகு. கன அளவின் எஸ்ஐ அலகு கனமீட்டர். கனமீட்டர். தாமிரத்தின் அடர்த்தி எவ்வளவு? தாமிரத்தின் அடர்த்தி எவ்வளவு? ஆப்ஷன் பி 8900 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அடுத்து 8வது கேள்வி, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 147 மில்லியன் கிலோமீட்டர். 147.1 மில்லியன் கிலோமீட்டர். 9வது கேள்வி, இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம். இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. அடுத்து, திசைவேகம் மாறுபடும் வீதம். திசைவேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம். அடுத்து 11வது கேள்வி, தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவற்றின் எஸ்ஐ அலகு. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவற்றின் எஸ்ஐ அலகு மீட்டர். மீட்டர். அடுத்து, ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது? ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர். 1.852 கிலோமீட்டர். அடுத்து, ரயில் நிலையத்திற்கு வரும் தொடர்வண்டியின் இயக்கம். ரயில் நிலையத்திற்கு வரும் தொடர்வண்டியின் இயக்கம் சீரற்ற திசைவேகம். சீரற்ற திசைவேகம். அடுத்து 14வது கேள்வி, உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எவ்வளவு வினாடிகளில் கடந்தார்?
9.58 வினாடி. 9.58 வினாடி. கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது? இரும்பு. அடுத்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கு உதாரணம்? அலோகம். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை அலோகத்திற்கு உதாரணம். அடுத்து அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் பாதரசம். அடுத்து பின்வருவனவற்றுள் எப்பொருள் அணுக்களால் ஆனது? பின்வரும் எப்பொருள் அணுக்களால் ஆனது? மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 19 எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது? எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது? உலோகம். அடுத்து பின்வருவனவற்றுள் எது பல அணு மூலக்கூறு? சல்ஃபர். சல்ஃபர். அடுத்து இயற்கையாக கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை யாது? இயற்கையாக கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை யாது? 94. அடுத்து மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? கிராஃபைட். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கிராஃபைட். பருப்பொருளின் அடிப்படை அலகு. பருப்பொருளின் அடிப்படை அலகு அணு. அடுத்து அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள். அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் எலக்ட்ரான். எலக்ட்ரான். டேஸ் நேர்மின் சுமையுடையது? புரோட்டான். புரோட்டான். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜிகே டெஸ்ட் 38க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.